உடல் சோர்வு இந்த பிரச்சனை நம்மில் நிறைய பேருக்கு இருக்குங்க. காலைல எந்திரிச்ச உடனே ஒரு சோர்வாகவே நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உடல் சோர்வுக்கான காரணங்கள் என்ன? போதுமான அளவுக்கு நம்ம உடல்ல ஆக்ஸிஜன் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்ஸிஜன் லெவல் நம்ம உடல்ல குறையும் பொழுது உடல் சோர்வு அப்படின்ற பிரச்சனை ஏற்படும். இது எல்லாமே ஒரு ஒரு காரணம். உடல் சோர்வு காலைல எந்திரிச்சோனே டயர்டா இருக்குங்க. இந்த ஒர்க் என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடல் சோர்வு இல்லாம நம்ம சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்ன செய்யலாம்? முதல்ல முக்கியமாக மைண்ட் நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கா? இத தான் நம்ம பெரும்பாலும் பார்க்க வேண்டியது. எல்லாமே நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரணும். உடல் சோர்வு நீங்கி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னென்ன பண்ணலான்றதும் இந்த மூலிகைகள் எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி எடுத்து லேசாக ஃப்ரை பண்ணி பவுடர் நம்ம டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, ஸோ இது ரெகுலராக காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். 1/2 ஸ்பூன் போட்டு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி இதை நம்ம குடிக்கும்பொழுது உடலில் நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. குடித்த உடனே நமக்கு தெரியும். ஸோ உடலில் இருக்க அலுப்பே போச்சுங்க, நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் சோர்வு நீங்கி நம்ம சுறுசுறுப்பாக இருக்க என்ன பண்ணலாம்? ஸோ பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இதற்கு இயற்கையான முறையில் சித்த மருத்துவ தீர்வுகள் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. உடல் சோர்வு இந்த பிரச்சனை நம்மில் நிறைய பேருக்கு இருக்குங்க. காலைல எந்திரிச்ச உடனே ஒரு சோர்வாகவே நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. உடல் சோர்வுக்கான காரணங்கள் என்ன? போதுமான அளவுக்கு நம்ம உடல்ல ஆக்ஸிஜன் இல்லாதது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்ஸிஜன் லெவல் நம்ம உடல்ல குறையும் பொழுது உடல் சோர்வு அப்படின்ற பிரச்சனை ஏற்படுது. ஸோ ஆக்ஸிஜன் லெவல் மெயின்டைன் ஆகிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்? ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம். அதற்கு அடுத்தது உடல் சோர்வுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீமோகுளோபின் லெவல் குறைவாக இருப்பது. ஸோ அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த சோகை பிரச்சனை. இது சோபை நோய், பாண்டு இந்த மாதிரி பெயர்கள் எல்லாமே சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. ஊதல் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா உடல் பெருத்துட்டே போகும். அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம்? அனிமியா இருக்கிறதுனால உடல் பெருத்துக்கிட்டே போகுது. நம்ம என்ன நினைப்போம்னா, ஐயோ நான் வெயிட் போட்டே போகிறேன், நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன், இன்னும் நம்ம ஃபுட்டை குறைச்சிருவோம். இதனால் என்ன ஆகுனா இன்னும் அனிமியா ஆகுது. ஸோ தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளும் ஏற்படுது. அடுத்து முக்கியமான ஒரு காரணம் உடல் சோர்வுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தைராய்டு தொடர்பான இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் தைராய்டு ஹார்மோன் பிரச்சனை இருந்தாலோ, இல்லை ஈஸ்ட்ரோஜன் லெவல் நமக்கு குறைவாக இருந்தாலோ, ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, பிசிஓடி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு உடல் சோர்வு ஏற்படுது. பேசிக்காகவே வயதின் காரணமாகவும் ஒரு சிலருக்கு இந்த உடல் சோர்வு இருக்கலாம். வயது அப்படின்னு சொல்லும்போது இந்த மெனோபாஸ் டைமில் ஒரு 48லேருந்து 52 இந்த ஏஜ். ஸோ இந்த ஏஜில் நமக்கு என்ன ஆகுனா உடல் சோர்வு அதீதமாக நிறைய பெண்களுக்கு ஏற்படுது. ஆண்களுக்கும் இந்த ஆண்ட்ரோபாஸ் அப்படின்ற ஒரு ஏஜ் வருது இல்லைங்களா? ஸோ 50 to 55 இயர்ஸ் இந்த ஏஜில் ஒரு சிலருக்கு உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா டயபெட்டிஸ். ஸோ சுகர் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, ஸோ பிளட் சுகர் லெவல் நமக்கு அதிகமாகிட்டே போகுதுங்க, இதனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதை நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் என்ன ஆகுதுன்னா, அதெல்லாமே நம்ம மெயின்டைன் பண்ணும்போது உடல் சோர்வு நீங்கி நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு காரணம். உடல் சோர்வு காலைல எந்திரிச்சோனே டயர்டாக இருக்குங்க, இந்த ஒர்க் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடல் சோர்வு இல்லாமல் நம்ம சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்ன செய்யலாம்? முதல்ல முக்கியமாக மைண்டு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இதை தான் நம்ம பெரும்பாலும் பார்க்க வேண்டிய விஷயம். ஸ்ட்ரெஸ் ஆர் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஃபியர், தேவையில்லாத ஒரு பயமோ பதட்டமோ நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ எப்போவுமே ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கிற மாதிரியே சிலர் சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் பீட் ரெகுலராக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஹார்ட் பீட்டை ரெகுலராக இருக்க இருக்க நமக்கு இது கொஞ்சம் நமக்கு சோர்வு குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது நேரம் கடந்து உணவு எடுப்பது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, இல்லை மதிய நேரத்தில் உணவு சரியாக எடுக்காமல் இருப்பது, பசியோடு இந்த ஒர்க்கெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது நாளடைவில் இது என்ன ஆகும்னா அல்சர்.
ஸோ அல்சர் மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு இது காரணமாக இருந்துரும். ஸோ இது எல்லாமே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம கொண்டு வரணும். உடல் சோர்வு நீங்கி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்னென்ன பண்ணலான்றதும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது உடல் சோர்வுக்காக அந்த வெந்நீர் குளியல். வெந்நீர் குளியல் அப்படின்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை நமக்கு நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ வெந்நீருக்குனே ஒரு சிறப்பான ஒரு பலன் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னலாக உடல் வலி இருக்குது, சோர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வெந்நீரை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக வெந்நீர் பயன்படுத்தும் பொழுது குளியலுக்கு வாரம் 2 முறையாவது எண்ணெய் குளியல் நம்ம எடுத்துக்கணும். கருஞ்சீரக தைலம், கிராம்பு தைலம், பிரண்டை தைலம், குறுந்தொட்டி, இந்த மாதிரி தைல வகைகள் இருக்குது இல்லைங்களா? இதை உடலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் நம்ம குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான வலி, உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ அந்த வலிகளை நம்ம குறைக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ வெந்நீரில் இந்த எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிச்சுக்கிட்டே வரும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய சோர்வு நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இது நேச்சுரல் தெரப்பி. அதுவும் இல்லாமல் இந்த நீராவி குளியெல்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா? ஸோ மாதம் 1 முறையாவது அந்த நீராவி குளியலை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே நமக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ இதற்கு அடுத்ததாக தினம்தோறும் நம்ம உடல் சோர்வு நீங்குவதற்கு அந்த பிராண சக்தி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள். ஸோ ஆக்சிஜன் நம்ம நல்லா ப்ரீத் பண்ணணும். பிராணாயாமம் மாதிரியான சிகிச்சைகள் நம்ம தெரப்பீஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஸோ பிராணாயாமம் நம்ம உடலை அந்த பிராண சக்தி அதிகரிக்கும் பொழுது உடல் சோர்வு நீங்க ஆரம்பிக்குது. போதுமான அளவு உறக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு தூக்கம் இரவு நேரத்தில் 6லிருந்து ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு உறக்கம், சரியான ஒரு உறக்கம் இருந்துச்சுன்னா நல்லாவே நமக்கு உடல் சோர்வு நீங்க ஆரம்பிக்கும். ஸோ காலையிலே நமக்கு உடல் சோர்வு இருந்ததுன்னா கொஞ்சம் நமக்கு பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இந்த ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மூலிகைகளை சேர்த்து நம்ம டீ மாதிரி குடிக்கும்போது உடலில் நல்ல ஒரு மாற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்த்துக்கலாம் அப்படின்றதும் பார்க்கலாம். ஏலக்காய் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே பவுடர் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ரெகுலராக இதை நம்ம காலையில் குடிச்சிக்கலாம். ஸோ ஏலக்காய் ரொம்ப முக்கியம். ஸோ ஏலக்காய் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய் எடுத்து வச்சுக்கணும். கிராம்பு ஒரு 50 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். சிற்றரத்தை, இந்த மூலிகை நல்ல கார்ப்புத்தன்மை மேலும் நரம்புகளை வலிமை செய்யக்கூடியது. சிற்றரத்தை எடுத்து வச்சுக்கணும் 50 கிராம். அடுத்ததாக திப்பிலின்னு சொல்கிற மூலிகை நல்ல கார்ப்புத்தன்மை இருக்கக்கூடியது. இது 20 கிராம் அளவு எடுத்தாலே போதும். அதற்கு அடுத்தது வெந்தயம் 50 கிராம் எடுத்துக்கணும். சீரகம் 50 கிராம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி எடுத்து லேசாக ஃப்ரை பண்ணி பவுடர், நம்ம டீ பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஸோ இது ரெகுலராக காலையில் நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். 1/2 ஸ்பூன் போட்டு 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு வடிகட்டி இதை நம்ம குடிக்கும்பொழுது உடலில் நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. குடித்த உடனே நமக்கு தெரியும் ஸோ உடலில் இருக்க அலுப்பே போச்சுங்க, நல்ல ஒரு பிரிஸ்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஈவினிங் டைம்லேயும் நமக்கு ரொம்ப ஒரு டயர்ட்னஸ் இருந்ததுன்னா இந்த டீயை நம்ம குடிக்கலாம். அடிக்கடி உணவில் பிரண்டை சேர்த்துக்கணும். ஸோ பிரண்டை உணவில் சேர்த்து சாப்பிடும்பொழுது நரம்புகள், எலும்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். ஸோ எலும்புகளும் நரம்புகளும் வலிமையாக இருக்க தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். சித்த மருத்துவத்திலும் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. முக்கியமாக குறுந்தொட்டி சூரணம், இதை தவறாமல் நம்ம தினம்தோறும் ஒரு வேளையாவது நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் அதிகமான சக்தி நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். சக்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த நரம்புகள் வலிமையாகுது. ஸோ குறுந்தொட்டி இந்த மூலிகைக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் என்னென்னா உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை அதிகரிக்கும். உடல் சோர்வு, நரம்புகள், எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நமக்கு சிறந்த ஒரு தீர்வை தருது. ஸோ உடல் சோர்வு இருக்கிறவங்க இந்த குறுந்தொட்டி சூர்ணம் ஒரு நாளைக்கு 2 வேளை பயன்படுத்தலாம். ஸோ காலை இரவு 2 வேளையை நம்ம பயன்படுத்தும் பொழுது உடலில் அதிகமான ஆற்றல் நமக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ உடல் வலியும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ உடல் சோர்வு இருக்குது, ஸோ நம்மளால் அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஹெவியாக நமக்கு பாடி பெயின், உடல் சோர்வு இருக்குது அப்படின்னா இந்த மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள். உடல் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.